வெல்கம் மை டார்லிங் ஒன்ஸ். என் அன்புக்குரிய அனைவருக்கும் வணக்கம். சரி, பி குடும்பத்தை பற்றி நிறைய படித்தோம். இருக்கிறேன், இருந்தேன், இருப்பேன், ஒருவேளை இருக்கலாம், என்னால் இருக்க முடியும், இருக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லி நிறைய விதங்களை படித்தோம். அப்புறம் V1, V2, V3, V4ன்னு சொல்லி ஒரு வினைச்சொல்ல வேண்டிய 4 உருவங்களை வச்சு என்னென்ன எழுதலாம்னு சொல்லி பார்த்தோம். அப்போது சாதாரண நிகழ்காலம், அதாவது ஒரு சொல் நிகழ்காலம், இரு சொல் நிகழ்காலம், கொண்டு நிகழ்காலம், கொண்டே வகை நிகழ்காலம் சொல்லி 4 சூத்திரங்கள் படித்தோம். இப்போ அந்த ஒரு சின்ன எக்ஸசைஸ்னா பாடம் 26, லெசன் 26, ஒன் எக்ஸசைஸ். அதாவது ஃபாதர், இன்னும் எனக்கு சொந்தமாக எழுதணும் அப்படிங்கிற ஐடியாவே எனக்கு வரல ஃபாதர். அப்போ சொந்தமாக எழுதுவது எப்படி அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு சின்ன கற்பனை கதை எழுதியிருக்கிறேன். கற்பனை கதை. நான் வீட்டிற்கு போகிறேன். நீங்கள் வந்து ஒரு இடத்துல போகிறீங்க, ஒரு எதுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு வராப்புல, எங்கே போகிற, என்ன ஆச்சு, என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ நீங்கள் சொல்லியா, நான் வீட்டிற்கு போகிறேன், வீட்டில் என் அப்பா இருக்கிறார், அம்மா இருக்கிறாரா என்று தெரியாது, ஆனால் சாப்பாடு கண்டிப்பாக இருக்கும், சாப்பிட்டு விட்டு நான் பள்ளிக்கு செல்வேன். இப்படின்னு சொந்தமாக நீங்கள் பேசினா எவ்வளோ அழகாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வாங்க, முதல் வரி, நான் வீட்டிற்கு போகிறேன். போகிறேன் இல்லையா? இப்போ அதுதான் நமக்கு செயல் தான் முக்கியம் நமக்கு எப்போதுமே. போகிறேன்னா அர்த்தம் கோ, வென்ட், கான். இந்த எழுதியிருக்கனா V1, V2, V3 வினைச்சொல்லின் 3 உருவங்கள். கோ, வென்ட், கான். கோயிங்க வரணும், நான் எழுதலை, தேவையில்லை இப்போதைக்கு. அப்புறம் இஸ், வாஸ், பீன். இஸ்னா இருக்கிறேன், இருக்கிறார், இருக்கிறது, இருக்கு அப்படிங்கிற இருத்தல். அப்புறம் நோ அப்படின்னா ஐ டோன்ட் நோம்போம்ல இந்த விளம்பரத்தில். ஐடிகேப்பா ஐ டோனோ, ஐடிகேனா ஐ டோனோம்பா. உடனே ஃபேமிலி ஜாலி, மேகி ரெடி அப்படிம்பாங்க. மேகியை தின்னுட்டு நாசமாக போகிறதுக்கு தான் அப்படிலாம் விளம்பரம் போடுறாங்க. மேகியை தின்னு எத்தனை பேர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான், குடல் அறுத்துருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியும். மேகி வந்து உணவுப் பொருள் கிடையாது, அது வந்து விஷப்பொருள், அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது, சரியா? அப்போ நோ அப்படின்னா எனக்கு தெரியும், தெரிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் நோ த மேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மேட்டரை போய் தெரிஞ்சுட்டு வா, அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். அப்போது நோ, நியூ, KNEW. அப்புறம் நோன், V3 இல்லையா? பாருங்கள், நான் வந்து 3 வினைச்சொல்கள் எழுதியிருக்கிறேன். இதை வச்சு தான் இந்த கற்பனை கதை எழுதியிருக்கிறேன். நான் வீட்டிற்கு போகிறேன். போகிறேன் அப்படின்னு என்னது? ஒரு சொல் வார்த்தை. இது என்ன காலம்? போகிறேன், இப்பொழுது போகிறேன். அப்போ இது ஒரு சொல் நிகழ்காலம். ஒரு சொல் நிகழ்காலத்துக்கு சூத்திரம் என்னது? V1 அல்லது VS. V1S. அப்போ நான்கிறது வந்து பன்மை ஐ. அப்போ அதுக்கு வந்து V1 வரும். அப்போ ஐ கோ இல்லையா? கீழே பாருங்கள், ஐ கோ டு மை ஹவுஸ். டூனா இக்குன்னு அர்த்தம், மை ஹவுஸ்னால் என்னுடைய வீடு, டு மை ஹவுஸ்னால் என்னுடைய வீட்டுக்கு. ஐ கோ, என்னுடைய வீட்டுக்கு நான் போகிறேன், அல்லது நான் என்னுடைய வீட்டிற்கு போகிறேன். இதை நம்ம எப்படிலாம் சொல்லலாம் பாருங்கள். அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு, ஐ நவ் கோ ஹோம். ஏன் மேலே வந்து ட்ரூ போட்டேன், இங்கே ஏன் ட்ரூ போடலை அப்படின்னா, இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹவுஸ்னால் ஏதோ வாடகை வீடு அல்லது உங்களுக்கு பிடிக்காத வீடுன்னு அர்த்தம். அந்த வீட்டில் அப்பா அம்மா இருக்கலாம், மாமா மாமி இருக்கலாம், அல்லது நம்ம வளர்ப்பு சித்தப்பா, வளர்ப்பு அப்பா, வளர்ப்பு அம்மாவாக இருக்கலாம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடம்னா அது வந்து நீங்கள் ஹவுஸ்ன்னு சொல்லணும். திஸ் இஸ் மை ஹவுஸ். ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் தங்கச்சி வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் தம்பி வீடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஐ கோ ஹோம், நான் வீட்டிற்கு போகிறேன். இந்த இடத்துல ஹோம்னா வீடு கிடையாது, இல்லம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஹவுஸ் இஸ் பில்ட் வித் பிரிக்ஸ். ஹவுஸ் என்பது செங்கற்களால் கட்டப்படுகிறது. ஹோம் இஸ் பில்ட் வித் ஹார்ட்ஸ்ன்பாங்க. அதான் இதயத்தால் கட்டப்பட்டது வந்து ஹோம், இல்லம். செங்கற்களால் கட்டப்பட்டது வந்து வீடு. அப்போ ஐ கோ டு மை ஹவுஸ்னால் நான் போகிறேன். V1 நல்லா கவனிச்சுக்கோங்க, V1 போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ இந்த V1 தான் நம்ம பயன்படுத்தணும். நான் போகிறேன், நான் போய்கொண்டிருக்கிறேன்னா ஐ ஆம் கோயிங் வரணும் இல்லையா? ஒரு B வார்த்தை, ஒரு V4. நமக்கு வந்து இப்போ V4 தேவை. நான் போகிறேன், நான் வீட்டிற்கு போகிறேன் தான், போய்கொண்டு இருக்கிறேன் நான் எழுதலை. அப்புறம் ஐ கோ டு மை ஹவுஸ், ஐ நவ் கோ ஹோம், நான் இப்பொழுது வீட்டிற்கு போகிறேன். ஐ ஆம் கோயிங் ஹோம் கூட நீங்கள் சொல்லலாம், ஏன்னா நீங்கள் போயிட்டுருக்கீங்க இல்லையா? ஐ ஆம் கோயிங் ஹோம் மேன், நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். அல்ல சிம்பிளா ஐ கோ ஹோம், வீட்டுக்கு போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வீட்டிற்கு போகிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம எத்தனை விதமாக எழுதுகிறோன்ட்டு.
இதே மாதிரி இன்னும் நம்ம நிறைய எழுதலாம். உங்களுக்கு நான் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன். மக்களே தயவுசெய்து அதை எழுதி வைங்க. சும்மா அந்த இப்படியே பார்த்துட்டு இங்கோடி பார்த்துட்டு அங்கோடி மறந்த கதையா நீங்கள் இதை கோட்டை விட்டுறாங்க. இதெல்லாம் எழுதி வைங்க. இந்த பாருங்கள், ஹவுஸ்னால் என்ன அர்த்தம், ஹோம்னு என்ன அர்த்தம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஹவுஸுக்கு ட்ரூ வரும், ஹோமுக்கு ட்ரூ வராது. ஐ கோ டு எ ஹவுஸ், நான் ஒரு வீட்டிற்கு போகிறேன். ஐ கோ ஹோம், நான் என்னுடைய வீட்டிற்கு போகிறேன். ஹோம்னா நம்ம வீடு தான் இல்லையா? அப்புறம் ஐ கோ ஹோம், நான் போகிறேன். ஐ எம் கோயிங் ஹோம், நான் வீடு போய் கொண்டிருக்கிறேன். எல்லாம் ஒரே அர்த்தம் தான். தயவுசெய்து கவனமாக படிங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், வீட்டில், அந்த வீடுனா ஹோமு அல்லது ஹவுஸு. அந்த டில் வீடு கூட்டல் இல், அந்த இல் என்னது? இல்லுக்கு 2 வார்த்தை இருக்குது, அற்று இன்னு. அப்போ வீட்டில் அப்பா இருக்கிறார். அப்பானா யார்? அப்பானா அவர், அதாவது படற்கை சொல்லியிருக்கேன் இல்லையா? தன்மை முன்னிலை படற்கை, தூரத்தில் உள்ளது. அப்பா பக்கத்தில் இல்லை, அப்பா அங்கே இருக்கார். அப்பா இருக்கிறார் அப்படின்னா ஹீ இஸ், அவன் இருக்கிறான். அப்பா இருக்கிறனால டேட் இஸ். அப்பா இருக்கிறான்னு சொல்ல முடியாது, அப்பா இருக்கிறார். அப்போது வீட்டில் அப்பா இருக்கிறார். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி எழுதுறது பாருங்கள், மை டேட். அப்போனா எவன் அப்பா கிடையாதுல, நம்ம அப்பால, என்னுடைய அப்பா. மை டேட் இஸ் அட் ஹோம், என்னுடைய தந்தை வீட்டில் இருக்கிறார், இல்லத்தில் இருக்கிறார். அல்லது மை டேட் இஸ் இன் த ஹவுஸ். இன் த ஹவுஸ் அப்படின்னா வீட்டில் தான் இல்லையா? என்னுடைய தந்தை வீட்டில் இருக்கிறார். அல்லது இப்போ அங்கே என்ன டவுட்டு, மை டேட் என்னுடைய தந்தை, இஸ் நம்ம ஒருமை இதில் பி குடும்பத்தில் படித்தோம் இல்லையா? ஒருமை வந்தால் இஸ் போடு, பன்மை வந்தால் ஆர் போடு. அப்புறம் ஐக்கு ஆம் போடு, யூக்கு ஆர் போடு. ஒருமையாக இருந்தாலும் இந்த 2 வார்த்தையும் பன்மையாகத்தான் வரும். ஆனால் மை டேட் என்னுடைய தந்தை அவர். அவர்னா தூரத்தில் இன்னொரு நம்ம கையை காட்டி சொல்லுவோம், மை டேடு. அப்பா அங்கே வீட்டில் இருக்கிறார். அப்போ இஸ் தான் வரணும். மை டேட் இருக்கிறார் அப்படிங்கிறனால மை டேட் ஆர்ன்னு சொல்ல முடியாது. தே ஆர், அவர்கள் இருக்கிறார்கள். அதில் நம்ம என்ன செய்யலாம், மை டேட் அண்ட் மை மம்மி ஆர் அட் ஹோம்னு சொல்லலாம். என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயும் வீட்டில் இருக்கிறார்கள் இல்லையா? ஆமாம், அதை ஞாபகம். சரி, இது முடிஞ்சுதா? இப்போ அடுத்துங்க வாங்க. அம்மா இருக்கிறாரா என தெரியாது. அம்மா வீட்டில் இருக்காங்களான்னு தெரியாது. அப்பா இருக்கார், அம்மா இருக்காங்களான்னு தெரியாது. அப்போ அதுக்கு இங்கிலீஷ் எப்படி எழுதுறது? எனக்கு தெரியாது. அதுக்கு என்னது? ஐ டூ நாட் நோ. ஐ நோனா எனக்கு தெரியும்னு அர்த்தம். நோனா தெரிந்து கொள், தெரியும். ஐ நோ எனக்கு தெரியும். ஹீ நோஸ் அவனுக்கு தெரியும். இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது அந்த நோங்கிற வார்த்தையை நம்ம பிரிக்க வேண்டியிருக்குது. அப்போ நான் உங்களுக்கு அந்த ஹேவை பிரித்து காட்டினேன் இல்லையா? ஹேவு நீடெல்லாம் டூ ப்ளஸ் ஹேவ் அப்படின்னா ஹேவ் தான் அர்த்தம். இப்போ இந்த நோவை என்ன செய்கிறோம்? டூ போட்டு பிரிக்கிறோம். டூ ப்ளஸ் நோ, இந்த கீழே சோப்பில் எழுதியிருக்க பாருங்கள். நோனா டூ ப்ளஸ் நோ. அப்போது டூ ப்ளஸ் நோ டூ எங்கே இருக்குது? இக் ப்ளஸ் அ கே அப்படிங்கிறோம் இல்லையா? இக் ப்ளஸ் அ கே. அந்த கேங்கிற வார்த்தையில் ஆனா எங்கே இருக்குது காட்டுங்க, காட்ட முடியாது. ஆனால் கு கு அ க அப்படின்னு சொல்லுது. இக்கு கூட ஆ சேர்ந்தா க. அப்போ அது இக்கு கிடையாது. இக்குன்னா ஈ இருக்கணும். ஈ எழுத்து நம்ம அங்கே எழுதுறதில்ல, இக்கு தான் எழுதுறோம். அப்போ கு கு அதை சொல்லக்கூட முடியாது, ஒரு மாதிரி முக்குற மாதிரி. கு கு அந்த கு ஆ க அப்படிங்கிறோம். அப்போ இக்கு ஆவில் க வந்ததுன்னா அந்த புள்ளி மறைஞ்சி போச்சு. புள்ளி தானப்பா மறைஞ்சிருக்கு, க அதே எழுத்தானே வந்திருக்குது. ஆனால் அங்கே அது க கிடையாது, கு. அந்த முக்குற வார்த்தை கு 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 ப்ளஸ் ஆ க க கு ஆ கு ஆ. அப்போ இக் ஆ சேர்ந்ததுனால அது கேன்னு வருது. அப்போ இந்த கா எழுத்துக்குள்ளே ஆனை மறைஞ்சிருக்குது. காவன்னா அப்படின்னா அதுக்குள்ளே ஆவன்னா மறைஞ்சிருக்குது. கீனா ஈ மறைஞ்சிருக்குது. இக்கு ப்ளஸ் ஈ கீ. கீரல், சோத்தில் கீரல் இருக்குதுன்னா ஈயனை மறைஞ்சிருக்குது. அப்போ இந்த ஆனை எப்படி மறைஞ்சிருக்குதோ பார்க்குறதுக்கு தெரியலையோ அதே மாதிரி நோங்கிற வார்த்தைக்குள்ளே டூ மறைஞ்சிருக்குது. டூ ப்ளஸ் நோ. ஈட்னா டூ ப்ளஸ் ஈட். அப்போது நீங்கள் நெகட்டிவ் சொல்லணும் இல்லையா? எனக்கு தெரியாது, ஐ டூ நாட் நோ இல்லையா? அப்போ எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? வெதர் அப்படின்னா இன்னு. எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? மை மம் இஸ் அட் ஹோம், என்னுடைய தாய் வீட்டில் இருக்கிறாரான்னு. அதான் இந்த எண்ணு. என்னுடைய தாய் வீட்டில் இருக்கிறாரான்னு எனக்கு தெரியாது.
ஐ do not know whether my mom is at home. இப்போ பஸ் அங்கே நிற்குதா நிற்கலையாப்பா அப்படின்னா ஐ டோன்ட் நோ வெதர் த பஸ் இஸ் தேர். சரியா? ஸோ எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததான். இஸ் வந்து மை மம் இஸ், என்னுடைய தாயார் இருக்கிறார் எங்கே? அட் ஹோம். ஆனால் இங்கே ஐ டோன்ட் நோ வந்ததுனால என்னுடைய தாயார் வீட்டில் இருக்கிறாரான்னு அதுக்கு தான் இந்த வெதர். ஐ டூ நாட் நோ, எனக்கு தெரியாது. இப்போ இந்த நோ வார்த்தை எப்படி பிரிச்சிருக்கோம்? டூ ப்ளஸ் நோ போட்டு பிரிச்சிருக்கிறோம். இந்த டூவை தூக்கி முன்னாடி போடுங்க. டூ ஐ நோ இல்லையா? எனக்கு தெரியுமா? டூ ஐ நோ, எனக்கு தெரியுமா? டூ யூ நோ, உனக்கு தெரியுமா? டூ யூ நாட் நோ, உனக்கு தெரியாதா? அந்த நாட் வந்து பின்னாடி வந்திருக்குது. இப்போ ஷார்ட் ஆக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். டோன்ட் யூ நோ, அந்த இன்று நாட் வந்து ஷார்ட் கட்டாக இங்கே வந்ததுன்னா டோன்ட் யூ நோ. இப்போ யூ வந்து பின்னாடி வந்துடும். அப்புறம் ஹவு டூ யூ நோ, ஹவு டு யூ நோ, உனக்கு எப்படா தெரியுது? ஹவு டு யூ நோ வெதர் ஐ ஓன்ட் கம் டு த ஸ்கூல், நான் பள்ளிக்கூடத்திற்கு வரமாட்டேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? ஹவு டு யூ நோ வெதர் மை மம்மி இஸ் அட் ஹோம், என்னுடைய அம்மா வீட்டில் இருக்கிறார்கள்னு உனக்கு எப்படி தெரியும்? ஹவு டு யூ நோ. அல்லது ஹவு டு யூ நோ வெதர் மை மம் இஸ் நாட் அட் ஹோம், என்னுடைய அம்மா வீட்டில் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான், சின்ன சின்ன வார்த்தைகள் தான். அன்பான தம்பியரே தங்கையரே, ஆங்கிலம் பேசணும் ஆசைப்படுற அருமையான இளைஞர்களே இளம்பெண்களே, காலேஜ் படிக்கின்ற அருமையான மக்களே, உங்களுக்கு வந்து நான் இங்கிலீஷ் சொல்லித்தரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்கள் இங்கிலீஷில் சும்மா வெளுத்து வாங்கன்னு ஆசைப்படுறேன். தயவுசெய்து என்னுடைய வகுப்பில் 1வது பாடத்துலேருந்து 26வது பாடம் வரைக்கும் படித்தேன்னா, இப்போதைக்கு நான் நிகழ்காலம் தான் முடிச்சிருக்கேன். அந்த நிகழ்காலத்தை வச்சு உங்களுக்கு அழகாக சொல்லி தந்திருக்கேன். இதில் ஒரு சில எதிர்காலம் வந்திருக்குது. வீட்டில் சாப்பாடு இருக்கும். சரி, இப்போ அம்மா இருக்காங்களான்னு தெரியாது, அதை நல்லா விளக்கியாச்சு. அடுத்த வார்த்தையை பாருங்களேன். ஆனால் சாப்பாடு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பட் இல்லையா? சாப்பாடு மீல்ஸ் கண்டிப்பாக இருக்கும்னா வில் பி ஷேல் பி. ஐனா ஷேல் பி. சாப்பாடுனா அதுன்னு அர்த்தம், அது இருக்கும். இட் வில் பி அல்லது மீல்ஸ் வில் பி. அப்படியே இந்த பக்கம் வாங்க. பட் ஆனால் மீல்ஸ் வில் பி, ஆனால் சாப்பாடு இருக்கும். சரி, சாப்பாடு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கோமே, அப்போ பட் ஆனால் ஷுவர்லி மீல்ஸ் வில் பி தேர். சாப்பாடு ஆனால் கண்டிப்பாக, உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக, உண்மையாக சாப்பாடு வில் பி தேர், அங்கே இருக்கும். அட் ஹோம் அதையும் சேர்த்துக்கலாம். வீட்டில் தேர்னா என்ன அர்த்தம்? அந்த தேர் போட்ட போல் அட் ஹோம். பட் மீல்ஸ் பட் ஷுவர்லி மீல்ஸ் வில் பி அட் ஹோம். ஆனால் அம்மா இருக்காங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. பட் மீல்ஸ் வில் பி தேர் அட் ஹோம். சாப்பாடு அந்த தேர் அட் ஹோம்னு சொன்னீங்கன்னா அழகாக இருக்கும் சொல்றதுக்கு. அங்கே வீட்டில் சாப்பாடு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது நீங்கள் தேர் போடாமல் பட் ஷுவர்லி மீல்ஸ் வில் பி அட் ஹோம் அப்படி சொல்லலாம். அல்லது இன்னொரு வார்த்தை இருக்குது, பட் பை ஆல் மீன்ஸ், என்ன தான் ஆனாலும் சரி எங்கள் அம்மா சாப்பாடு மட்டும் செய்யாமல் போகவே மாட்டாங்கங்கிற அர்த்தத்தில் பை ஆல் மீன்ஸ், என்ன தான் நடந்தாலும் சரி, இடி விழுந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, பட் பை ஆல் மீன்ஸ் மீல்ஸ் வில் பி தேர் இன் த ஹவுஸ், அல்லது மீல்ஸ் வில் பி இன் த ஹவுஸ். ஆனால் பட் பை ஆல் மீன்ஸ், ஆனால் என்ன ஆனாலும் சரி கண்டிப்பாக சாப்பாடு வீட்டில் இருக்குங்கிறது இதுக்கு அர்த்தம். அப்புறம் இன்னொன்று சொல்லலாம், பட் மீல்ஸ் ஷேல் பி அட் ஹோம். என்னங்க ஃபாதர் திடீர்னு ஷேல் பி போட்டிருக்கீங்க, மீல்ஸுக்கு ஷேல் பி வரக்கூடாதுல்ல அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன். IVUUக்கு ஷேல் வரும், மற்ற எல்லாத்துக்கும் வில் வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படிங்கிற அர்த்தம் அதில் இருக்குது. ஐ ஷேல் பி, நான் இருப்பேன். ஐ வில் பின்னு சொல்லிட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இருப்பேன்யா, கண்டிப்பாக இருப்பேன், அதில் எந்த சந்தேகம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஹீக்கு வந்து வில் பி போடுவீங்க. ஹீ வில் பி, அவன் இருப்பான். நாளைக்கு நம்ம ரவி வீட்டில் இருப்பானா, வெளியூர் எங்கேயும் போயிடுவானா? இல்லை ரவி வில் பி, ரவி வில் பி, ரவி இருப்பான். ரவி வில் பி அட் ஹோம், ரவி வீட்டில் இருப்பான். இதெல்லாம் நீங்கள் எழுதணும்ப்பா, சும்மா கேட்டுட்டு இருக்காதீங்க தயவுசெய்து. ரவி வில் பி அட் ஹோம் அல்லது இன் த ஹவுஸ். ஹவுஸ்னால் இன் த வரணும், ஹோம்னா அட் ஹோம், அந்த அர்த்தம். அப்புறம் ரவி ஷுவர்லி வில் பி அட் ஹோம். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஷேல் பி போட்டு பாருங்கள். ரவி ஷேல் பி அட் ஹோம் அப்படின்னா ரவிக்கு வந்து ஷேல் வரக்கூடாது.
ஏன்னா ரவி வந்து ஹி, அவன். நான் கிடையாது, ஐ கிடையாது. நான் வந்து ரவி கிடையாது. நான் ரவியாக இருந்தால் நான் ரவிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஐ ஷேல் பி அட் ஹோம், முடிஞ்சு போச்சு. நான் வீட்டில் இருப்பேன். ஐ வில் பி அட் ஹோம், நான் கண்டிப்பாக வீட்டில் இருப்பேன் அப்படின்னு வந்துடும். இப்போ பாருங்கள், ரவி ஷேல் பி அட் ஹோம்னா, ரவி வீட்டில் தான் இருப்பான் நாளைக்கு, சரியா? அப்படிங்கிற மாதிரி அழுத்தி சொல்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.